இங்கே இந்த போஸ்ட்மேன் தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மருமகன் குடிகாரனாவே இருக்கான். தான் தான் இப்படி இருந்தோம், மருமகனும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி இறந்து போயிடுறாரு. அவர் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பேண்ட் செட்டுக்காரங்க லெட்டர் எடுத்துகிட்டு வந்து மருமகிட்ட தராங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா என் சாவப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஆடி பாடி போங்கன்னு அதே மாதிரி போகிறாங்க. மருமகனுக்கு தன்னோட ஃப்ரெண்டு மூலியமா இன்னொரு லெட்டர் போட்டுருக்காரு. அந்த லெட்டரில் என்னோட ஈதி காரியம் எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும்னா அவனும் அதை ஏற்றுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணி வைக்கிறான். ஆனால் கடைசியில் ஐயர் வந்து சொல்கிறாரு, 16ஆம் நாள் காரியம் வரைக்கும் நீங்கள் சரக்கு அடிக்கக்கூடாது, எந்த காரியம் சாப்பிடக்கூடாதுன்னு உடனே மருமகன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இறந்தவரோட மச்சான் செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு லெட்டர் போட்டு நான் உனக்கு 3 லட்ச ரூபா காசு கொடுத்தாலும் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம், வீட்டை சுற்றி காடு போட்டு வை, என் மருமகன் வந்து எக்காரணத்தை கொண்டு குடிக்கூடாதுன்னு அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. மருமகன் தெரிஞ்ச ஒன்று அடிக்கிறதுக்கு வரான் எல்லாரையும். அதே டைமில் இவர் இடம் வித்த காசு 17 லட்சம் எங்கன்னே தெரியல, அதை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சரக்கு அடிக்க முடியாமல் வீட்டில் இருந்த டானிக் பாட்டில் குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிறான். அவனை கூட்டு வந்து தண்ணியை ஊற்றி எழுப்பி விடுறாங்க. அந்த 17 லட்சத்தை வாங்கின மருமகனோட ஃப்ரெண்டு இவர் இறந்ததுனால அதை மறைச்சிருப்பான். ஹீரோக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து பிரச்சனை பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நீ இன்னொரு தடவை சரக்கு குடிச்சா நான் செத்துருவேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு போறா. வீட்டுக்குள்ள மாமனார் ஒளிச்சு வச்ச சரக்கை இவன் பார்த்துடுறான். அதை எடுத்துட்டு போய் பாத்ரூம் வச்சு குளிக்கிறான், அதை ஒளிச்சு வைக்கிறான். அந்த டைம்ல உள்ள போகும்போது கை மாட்டிக்குது. எல்லாரும் சேர்த்து அவனை காப்பாத்திடுறாங்க. 16 நாள் இவன் குடிக்காம இருந்ததுனால அந்த காரியத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கிறான். கடைசியாக 3 லெட்டர் விடுது. அதில் ஒரு லெட்டர் வந்து பொண்டாட்டிக்கு அமைச்சிருக்காரு. 17 லட்சம் யாருக்கிட்ட கொடுத்தேன்னு போட்டவொடனே அதை போய் நேரில் பார்த்து அவனை அடிச்சு காசை பிடிங்கிட்டு வந்துடுறாங்க. 2வது லெட்டர் அவர் பொண்ணுக்கு போட்டிருக்காரு. உன் புருஷன் என்ன மாதிரியே குடிக்காரனா இருக்க மாட்டான், அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணணும்னா அந்த பொண்ணு அதை படிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. 3வது லெட்டர் மாப்பிள்ளைக்கு போட்டு இவ்வளோ நாள் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து சரக்கு பாட்டி வையின்னு அவனும் பாட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா.